ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ முடித்தோம் அப்படின்னா டைப் ரைட்டிங்க்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சு அதாவது போத் சீனியர் கம்ப்ளீட் பண்ணி இப்போ சிஓஏ மட்டும் பண்ணவங்களும் இருப்போம். அப்படியே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ல ஜூனியர் இல்லைன்னா சீனியர்னு மென்ஷன் ஆகி வந்திருக்கும். சரி, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இப்போ புதுசாக வந்து டைப் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கும் சிஓஏ பண்ணுறவங்களுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு, இதை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம். ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு இப்ப சிஓஏ வந்து பண்ணும்போது உங்களுக்கு சிஓஏ சர்டிபிகேட்ல ஜூனியர் இல்லைன்னா சீனியர் ஏதாவது மென்ஷன் ஆகி வந்தா அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க ஏற்கனவே வந்து டைப் ரைட்டிங் போத் சீனியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஓஏ சர்டிபிகேட் தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஜூனியர்னு வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, சீனியர்னு வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம், ஏற்கனவே போத் சீனியர் முடிச்சவங்க. சரி, இப்ப வந்து நான் புதுசா டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதுக்கு முன்னாடியே நான் சிஓஏ பண்ணேன், இப்ப அதுல வந்து எனக்கு போத் சப்ஜெக்ட் ஜூனியர் வந்திருக்கு, இப்ப எனக்கு சீனியருக்கு அப்ளை பண்றதுக்கு காட்டுது, நான் தனியா வந்து சீனியர் அப்ளிகேஷன் போட்டு அடுத்த எக்ஸாம் எழுதலாமானா தாராளமா நீங்க எழுதலாம். அதுல இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. சிஓஏ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து போத் சீனியரே வந்துடுது, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வித் போத் சீனியர் டைப் ரைட்டிங் இப்படி மென்ஷன் ஆகிருச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து சீனியர் டைப் ரைட்டிங்க்கு அப்ளிகேஷன் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க இப்பயே சீனியர் முடிச்சிட்டீங்க. இப்ப என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதே போல நான் 2 ஐடி நம்ம ஸ்டூடெண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல எப்படி வருது அப்படிங்கிறதும் பார்த்தலாம். உங்களோட சர்டிபிகேட்ஸ் நான் வியூ பண்றேன், அப்படியே வீடியோவை கட் பண்ணாம பாருங்க. ஓகேங்க, அங்க பாருங்க சார், ஒரு டவுட். நான் டைப் ரைட்டிங்ல போத் ஜூனியர் அண்ட் சீனியர் முடிச்சிட்டேன். ஓகே, நவ் சிஓஏவில் ஜூனியர் கிரேட் போத் இங்கிலீஷ் தமிழ் பாஸ். ஓகே சார், சிஓஏலையும் சீனியர் முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் முன்னையே சொன்னேன், நீங்க ஏற்கனவே சீனியர் முடிச்சுட்டு எனக்கு சிஓஏ சர்டிபிகேட் மட்டும்தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறதால இதுல ஜூனியர்னு வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, சீனியர்னு வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏற்கனவே முடிச்சவங்க இதை பத்தி ஒரி பண்ண வேணாம், லீவ் இட். ஓகே, இங்க பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சதை பத்தி நம்ம சொன்னோம்ல, அதே தான் 2023 அவர் வந்து இங்கிலீஷ் சீனியர் முடிச்சுட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சீனியர் மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்காரு. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ல பண்ணலாமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா பண்ணலாம். அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த சர்டிபிகேட்ல டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர், அதே போல வந்து தமிழ் டைப் ரைட்டிங் ஜூனியர், ரெண்டுமே ஜூனியர் ஜூனியர். அப்போ இவர் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர்கிட்ட என்னென்ன சர்டிபிகேட் இருந்ததோ அதை எல்லாமே வச்சு பண்ணியிருப்பாரு. அப்ப ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் சீனியர் வச்சிருந்திருப்பாரு, அடுத்து வந்து தமிழ் ஜூனியர் வச்சிருந்திருப்பாரு. இப்ப மறுபடியும் இங்க ஜூனியர் வந்ததால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இங்க இங்கிலீஷ் ஜூனியர் மட்டும்தான் முடிச்சிருக்காரு, அப்ப அவரோட ப்ரொஃபைல்ல வந்து சீனியர் அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கான ஆப்ஷன் காட்டுமானா காட்டாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒன் டைம் பண்ணும்போது சீனியர் சர்டிபிகேட் வச்சு பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு இங்கிலீஷ் கான்செப்ட் மொத்தமாவே முடிஞ்சது. இப்ப தமிழ் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஜூனியர் தான் முடிச்சிருக்கிறாரு, இங்கேயும் அவர் வந்து ஜூனியர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. மொத்தமா அவர் ஜூனியர் மட்டும் தான் இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. அப்ப அடுத்து அவர் சீனியருக்கு அப்ளிகேஷன் போடணும், அதை அவர் போட்டிருக்காரு. ஓகே, இங்க பாருங்க, அவர் வந்து இதுதான் போட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்புனாரு. அப்ப அவர் வந்து டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் அப்ளிகேஷன் போட்டுட்டாரு. ஏன்னா அவர் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் முடிக்கல. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா இப்ப வரக்கூடிய எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் சீனியர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து இப்ப இதுக்கு முன்னாடியே சிஓஏ எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல அவர் டைரக்டாவே 2 சப்ஜெக்ட்டுமே சீனியர் சீனியர் பாஸ் பண்ணிட்டாரு. அப்ப இவருக்கு இப்போ வந்து டைப் ரைட்டிங் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சீனியர் முடிச்சுட்டாரு. அதனால வந்து அவர் மறுபடியும் டைப் ரைட்டிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அவர் ஏற்கனவே வந்து பிராக்டிஸ் போன இடத்துல சீனியருக்கு அப்ளிகேஷன் போட முடியுமானா அப்ளிகேஷனே போட முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஆப்ஷனே காட்டாது. அந்த ஐடியும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஐடிக்குள்ள வந்துட்டேன். இப்ப பாருங்க, வியூ அப்ளிகேஷன்ஸ்குள்ள வரேன். இப்படி வியூ அப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹை ஸ்பீட், அதே போல டைப் ரைட்டிங் தமிழ் ஹை ஸ்பீட், இது ரெண்டும் தான் காட்டும். ஏன்னா அவர் வந்து சிஓஏவிலேயே டைரக்டா சீனியர் முடிச்சுட்டாரு. அவரோட சர்டிபிகேட் காட்டுறேன் பாருங்க. அவர் போன டைம் சிஓஏ மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் ஜூனியர் தனியா வேற பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு தான் இப்ப கம்மிங் எக்ஸாமுக்கு சீனியருக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து சிஓஏவிலே சீனியர் வந்துட்டதால அப்ளை பண்ண முடியல. சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு, அதே போல டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் கிரேடு முடிச்சிட்டாரு. அவர் மறுபடியும் வந்து சீனியருக்கு அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, புரியுதுங்களா? இதுல நான் வந்து உங்களுக்கு தமிழ்லைன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது என்ன அப்படிங்கறது பார்த்தலாம்.
இப்போ நீங்க வந்து டைப் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜூனியர் மட்டும்தான் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, சிஓஏவுக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் போட்டுருங்க. நீங்க ஜூனியரும் எழுதுங்க. அதே போல சிஓஏவும் எழுதுங்க. கண்டிப்பா சிஓஏவுல பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க அங்க ஸ்பீடு ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறபோது, இந்த சிஓஏவுல படிக்கிற விஷயமெல்லாம் கம்மிதான். அப்போ நீங்க இங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிஓஏ சர்டிபிகேட் வந்துரும். அதே போல டைப் ரைட்டிங் ஜூனியரும் வந்துரும். ஒரே எக்ஸாம்ல 2. அதே போல நீங்க ஒரு 6 மாசம் ஃபுல் டைமா உட்காந்து இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஃபுல் டைம் அப்படின்னா டே ஃபுல்லா அதிலே இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. காலையில ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம், இல்ல ஒரு 1 1/2 மணி நேரம். அதே போல ஈவினிங் ஒரு 1 1/2 மணி நேரம் மேக்ஸிமம். இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட 6 மந்த்ஸ்லயே நீங்க போத் சீனியர் முடிக்கிற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வரலாம். சார் இதெல்லாம் முடியாது டஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இப்ப நமக்கு டைப் ரைட்டிங்ல நம்ம டைரக்ட் சீனியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இப்ப ரீசெண்டா தான் கேன்சல் பண்ணாங்க. எல்லா கோர்சஸ்லயுமே இப்போ வந்து ஷார்ட்டனா இருக்கட்டும், அதே போல டைப் ரைட்டிங் இது எல்லாமே டைரக்ட் சீனியர் இப்பதான் ரீசெண்டா 25ல தான் கொண்டு வந்தாங்க. டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எல்லாம் டைரக்ட் சீனியர் இருந்தது. அப்ப டைரக்ட் சீனியர் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்காங்களே 6 மாசத்துல அப்படிங்கிற போது நம்மளாலையும் முடியும். முடியாதுங்கிறதெல்லாம் இல்ல. சோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்றேன். ஓகேங்க. இங்க பாருங்க. இனிமேல் 6 மாதத்தில் சிஓஏ அண்ட் டைப் ரைட்டிங் போத் சீனியர் முடிக்க வாய்ப்பு இருக்கு தானே. நம்ம சிஓஏ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் போட்டோம்னா அடுத்து நம்ம டைப் பண்றதை பொறுத்து சர்டிபிகேட் வருது. அப்ப 6 மாசத்துல பண்ணலாம் தானே. இப்ப டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நான் டைப் ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியருக்கு 6 மாசம் போத் சப்ஜெக்ட் போட்டீங்கன்னா தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியருக்கு 6 மாசம் போயிடும். அடுத்து சீனியர் அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம். நீங்க சிஓஏ இதுக்கு இடையிலே பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஓகே சரியா போயிடும். இப்ப சிஓஏ தனியா பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 6 மாசம். அப்போ ஒரு 1.5 வருஷத்து கோர்ஸை கிட்டத்தட்ட நீங்க 6 மாசத்துல முடிக்க போறீங்க இந்த மெத்தட்ல பார்க்கும்போது. அதே சிஓஏவுக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா இந்த எல்லா கோர்ஸுக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு 1600 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் வரும். அப்போ இது எல்லா கோர்ஸுக்கும் சேர்க்கும் போது இது ஓகே தான். ஆனா சிஓஏ மட்டும் தனியா பண்றீங்கிறப்போ ஃபீஸ் கொஞ்சம் ஹை தான். அதே போல அடடா இது நல்லா இருக்கு. ஆமா இது நல்லா தானே இருக்கு. ஸோ உங்களுக்கு 6 மாசத்துல எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற போது இது நல்லா தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து எக்ஸாம் முடிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் நான் இனிமே டைப் ரைட்டிங் பண்ணணும் சிஓஏ படிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 6 மந்த்ஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. 6 மாசத்துல நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரலாம். கான்பிடென்டா பண்ணுங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடியாதது எதுவுமே கிடையாது. அதே போல வந்து சிஓஏ முடிச்சா டைப் ரைட்டிங் டைரக்ட் சீனியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. இது என்னன்னா நீங்க சிஓஏ பண்ணும்போதே உங்களுக்கு டைப் ரைட்டிங்கும் அதுல வந்துருது. போத் சப்ஜெக்ட் ஜூனியர் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 6 மாசத்துல நீங்க போத் ஜூனியர் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட்டும் முடிச்சிட்டீங்க ஒரு சிஓஏவும் வந்துருச்சு அப்படிங்கிற போது அதுக்கடுத்த 6 மாசத்துல நீங்க சீனியர் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜூனியர் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற போது மட்டும். அதே சீனியர் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துல எல்லா கோர்ஸுமே முடிஞ்சுது. இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இதுல வந்து இந்த ரிசல்ட்ல இந்த சர்டிபிகேட் மாடல்ல நிறைய குழப்பங்கள் வந்ததால நான் இந்த வீடியோவை கொடுத்தேன். அதே போல வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா இப்ப குரூப் 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போதே பார்க்கலாம். அதே போல வந்து நம்ம இப்ப படிக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா டோட் அப்படிங்கிறவங்க நடத்துறாங்க. இப்ப இந்த டோட் நடத்துற அந்த எக்ஸாம் சர்டிபிகேட்டை தான் டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணுது. அப்போ இந்த டோட் நடத்தக்கூடிய இந்த மாடலை டிஎன்பிசி கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் அப்டேட் பண்றது இதெல்லாமே நம்ம அந்த மாடல்ஸ் எல்லாம் வரும்போது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவா கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல சிஓஏ இல்ல டைப் ரைட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 6 மாசத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.